ராகவன், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒரு கூட்டு தலைமை அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு ஒரு மாநில செயலாளராக ஒரு ஜி ராமகிருஷ்ணன் இருக்காருன்னா அவருக்கு இணையான மதிப்போடையும் செல்வாக்கோடையும் இன்னொரு டி.கே. ரங்கராஜனையோ அல்லது கனகராஜையோ அங்கே பார்க்க முடியும். அந்த கட்சியில் என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்லிட முடியாது. கூடி பேசி முடிவெடுத்து எங்கள் கட்சி கொள்கை இது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பாரதிய ஜனதா கட்சி கூட ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு கூறுகளை பார்க்கிறோம். அது மாநில கட்சிகள் இப்படியான ஒரு தன்மையை பார்க்க முடியாது. அது ஒரு நபர் சார்ந்த கட்சிகளாக இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அத்வானி இன்னொரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கும்போது ஒருவர் விகாஸ் புருஷ், இன்னொருத்தர் லோக் புருஷ், ஒரு வளர்ச்சியின் நாயகன், இன்னொரு ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்னப்பட்ட காலத்தில் கூட அதிகார பிரிவினை என்பது இருந்தது. ஒரு பலருக்கு சமகாலத்தில் பல தலைவர்கள் சம மரியாதையோடு இருந்த சூழலை பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படியான ஒரு நிலைமை தெரியல. நம்பர் 2 யாருன்னு கூட அறிவிக்காத ஒரு கேபினெட் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நரேந்திர மோடி மட்டும் தெரிகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்க உங்களுக்கு இது குற்றச்சாட்டு கிடையாது. உங்களுடைய பார்வை ஏனென்றா கடந்த 10 ஆண்டு காலமாக நம்ம இது மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்த்ததில்லை. பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்குன்னு காட்டினதே இப்போ நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான். 10 ஆண்டு காலம் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா சோனியா காந்தி அவர்கள் இருந்து நீங்க பார்த்துருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் புதிதாக இருக்கிறது. அப்படி அல்ல. பிரதமருக்கு சில அதிகாரங்கள் இருக்கிறது. கட்சியின் தலைவர் அமித்ஷா கட்சி வழிநடத்துகிறது, எங்களுடைய கொள்கைகளை கொண்டு போனோம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கே தவிர எங்களது கலெக்டிவ் லீடர்ஷிப் கண்டிப்பாக ஆல் இந்தியாவில் மாத்திரமில்ல மாநில தலைமை வரைக்கும் இருக்குது. இங்கெல்லாம் கோர் கமிட்டி இருக்கு. மையக்குழு தான் பல விஷயங்கள் முடிவு செய்யும். அங்கே டெல்லியில் பார்லிமெண்டரி போர்டு முடிவு செய்யும். பிஜேபியில் அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் சொன்னாங்க நம்மளோட இந்தியாவில் இந்த ஆளுமை தன்மை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக திருக்குறளில் இருக்குது. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியை பற்றி திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அது. திருக்குறளை இதற்காக ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக யஜுர்வேதம். அதில் அரசன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய திறமைகள் எப்படி இருக்கணும், மக்களுக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவுகள், அமைச்சருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவுகள்லாம் யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டில் அதே மாதிரி கிருஷ்ணா, லார்டு கிருஷ்ண பரமாத்மா மிகப்பெரிய லீடர்ஷிப் இதோட வச்சிருக்காரு. மேனேஜ்மெண்ட் குருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்து பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணரை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியும். ஒரு மேனேஜ்மெண்ட் குரு எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணரை பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் நம்ம நாட்டில் சொல்லி கொடுத்த விஷயம் தானே தவிர. ஆனால் நீங்க சொல்றீங்க ஒரு நேரத்தில் சில காலகட்டத்தில் கொஞ்சம் ஆட்டோக்ராட்டிக் ரூல் தேவைப்பட்டுது. ஆட்டோக்ராட்டிக்கா இருக்கிறத கூட பெனவலன்ட் டிக்டேட்டரா இருந்தா தப்பு இல்லைன்னு பெனவலன்ட் டிக்டேட்டர் சில நேரங்களில் இந்த நாட்டுக்கு அது தேவைப்படுகிறது. அப்படி பெனவலன்ட் டிக்டேட்டர் ஒருத்தர் வந்து இந்த நாட்டை சரி செஞ்சாங்கன்னா சந்தோஷமான விஷயம். நல்ல சர்வாதிகாரியோ கெட்ட சர்வாதிகாரியோ, சர்வாதிகாரம் என்பது கெடுதல். எந்த சர்வாதிகாரம் கெடுதல் அதுல ஒண்ணு இல்லைங்க. நம்ம ஜனநாயகம். நீங்க கம்யூனிஸ்ட் பத்தி பேசுறீங்க, ஸ்டாலின் பத்தியோ லெனினை பத்தியோ, அங்க கம்போடியால ரோக்ஸ் எல்லாம் பத்தி கேள்விப்பட்டு பாருங்க. அவங்க எல்லாம் பயங்கரமான சர்வாதிகாரியா இருந்தார்கள். பெனவலண்டால நஜம் சர்வாதிகாரியா இருந்தவர்கள் இவர்கள்லாம். அதனால கம்யூனிஸ்ட்ல மாத்திரம் பெருசா அங்க ஜனநாயகம் இருந்ததுன்னா ஜனநாயகத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சொன்னேன், கம்யூனிஸ்டுக்கும் ஜனநாயகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் லெனின் எல்லாம் பார்த்தாலே தெரியும். இப்ப இவர் சொன்னாரு, நாங்க வந்துட்டு தலைமை தான், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்னாரு. அப்ப ஆர்எஸ்எஸ் தலைமை என்ன சும்மாவா இருந்து? இப்ப குரு உற்சவம் எப்படி வந்துச்சு? ஒரு விஷயத்தையும் ஒரு துறையில இருந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னோம்னா இன்னொரு மையத்துல இருந்து தான் வருது. நீங்க டிக்ளேர்டு ஸ்டாண்டு அது ஒண்ணு. இது நாங்க பேசிட்டு இருக்கிறோம்னு சுப்பிரமணியம் போயிட்டு அங்க பேசுறாரு. அவருக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தது? ஏன் அந்த குழப்பம் வந்துச்சு? தெளிவான ஒரு ஆய்வு இருந்துச்சு அப்படின்னோம்னா, நீங்க கூட கம்யூனிஸ்ட கூட நீங்க சொன்னீங்க ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி சொன்னத உடனே ஸ்டேட் கமிட்டி ஏத்துக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது கோஆர்டினேட்டிங் கமிட்டி இல்ல, அதுவே ஒரு என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களினுடைய நலனை புரிந்து அவர் சொன்னார் இல்லையா, இதனை இவன்கண் விடல்றது, அது வந்துட்டு யார்கண் விடல் அப்படின்னோம்னா அந்த பொறுப்பு அது ஒரு டெலிகேஷனை தான் சொல்லுதே ஒழிய தலைமை பண்பை சொல்லல. மறுபடியும் நான் சொல்ல வரேன், தலைமை சொல்லுது. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது அப்படி சொல்றது டெலிகேஷன் அத்தாரிட்டி. தலைமை அப்படின்றது அது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒருவனை கொண்டு செயல்படுறது. அரசன் இருந்தான், அமைச்சரவையும் இருந்தது, ஆலோசனையும் நடந்தது. மந்திர ஆலோசனை, தந்திர ஆலோசனை எப்படி வேணாலும் வச்சுங்க இருந்துச்சு. எது தேவை அப்படின்னம்னா நிபுணத்துவத்திற்கு மரியாதை கொடுக்கும். இதயத்திலிருந்து யோசிக்கக்கூடிய நிபுணத்துவத்திற்கு மரியாதை கொடுத்து ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு பொது நல தன்மை தான் தலைமையா இருக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் இருவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு தருணத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.